நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் வந்து தமிழ்நாட்டில் 1000 வருஷத்துக்கு மேலே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இது வந்து சோழர் காலத்திலையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப்லாம் வந்து சங்ககால இலக்கியங்களில் இருக்குது. பொங்கல் நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநில மக்களும் வந்து வேறு வேறு பேர் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக பொங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து பூமியை சுற்றி வர்றப்போ கரெக்டாக இந்தியா சைடு வர்றப்போ அதிகமான சூரிய வெளிச்சத்தை தரும். அதாவது தை முதல் நாள், அந்த முதல் நாள் தான் பொங்கல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போகி அப்போ பழைய பொருட்கள் எல்லாம் வந்து எரித்து புது பொருட்கள் வாங்குவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற பழைய விஷயம்லாம் போயிட்டு அவங்களுக்கு புது விஷயம்லாம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு காலையிலே எல்லாரும் எழுந்திரிச்சு சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே குளிச்சு புது ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு சூரிய பகவானை கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக விவசாயத்துக்கு உதவி தர்ற, அதாவது சூரிய வெளிச்சத்தை கொடுக்குற சூரியனுக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதத்தில் தான் இந்த இது பண்ணுறாங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற மாட்டெல்லாம் வந்து குளிப்பாட்டி அதுகளுக்கு கலர் பூசி அலங்கரித்து மாடுகளை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடுகள் வந்து விவசாயத்துக்கு வருஷம் ஃபுல்லாக உதவி தருது. ஸோ மாடுங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுற விதத்தில் மாட்டு பொங்கலை கொண்டாடிட்டு வரோம். இதுக்கு அடுத்த நாள் லாஸ்ட் நாள் ஆஃப் பொங்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காணும் பொங்கல் அன்னைக்கு ஃபேமிலி வந்து வேறு ஊரில் பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லை பார்க்க முடியாமல் இருப்பாங்க. காணும் பொங்கல் அன்றைக்கி தான் வந்து எல்லா ஃபேமிலியும் ஒன்று கூடுவாங்க, ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு சேர்ந்து போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் வந்து பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பெரியவர்களும் வந்து கிஃப்ட் ஏதாவது விஷயங்கள் கொடுப்பாங்க. அந்த கிஃப்டெல்லாம் வந்து சின்ன பசங்க பாதுகாத்து வைப்பாங்க. இப்போ நம்ம வின் டிவியில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். நம்ம கூட இப்போ உறவுகள் கலைக்குழு வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாருமே வந்து அவங்களோட கலை நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க. இன்றைக்கி நம்ம பொங்கல் செலிப்ரேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி வெல்லம்லாம் வந்து தயாராக இருக்குது. இப்போ நம்ம போய் சாமியை கும்பிட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பொங்கல் வைக்க போகிறோம். வாங்க. நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டு ஃபேமிலியோட பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது தான். அதுக்கு அடுத்து நம்ம மைண்ட்ல என்ன ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிய கலைஞர்களோட இசையை கேட்பாங்க பொங்கல் அன்னைக்கு. நம்ம கூட இன்னைக்கு உறவுகள் டீம் வந்திருக்காங்க. இவங்க இன்னைக்கு நம்மளுக்காக நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது அந்த டீம்ல ஒருத்தரை கேட்கலாம். அண்ணா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக பாரு, ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க, கம்பீரமா இருக்கீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்காக கொடுக்க போறீங்க? இது வந்து முதல் தாய் தந்தை குருக்கு அப்புறம் இந்த வேகமா அடிச்சு ஆடணும், அதுக்கான ஆட்டம் தான் இது. ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து அப்படி ஒரு வேகம் வேணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட்.
கிராமிய இசை கலைஞர்களோட பறையாட்டத்தை இப்போ பார்த்து வியந்து போயிருப்பீங்க. எந்த அளவுக்கு அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த அண்ணன் தான் வந்து வாங்கி போட்டு குத்துனாரு. இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக அடுத்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸும் இவங்க கொடுக்க போகிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு. சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்தில் விவசாயம் பண்ணுவோம். அது சார்ந்த ஒரு ஒயில் தான் கிராமத்து ஒயில், அறுவடை ஒயில் நாங்கள் பண்ண போகிறோம். அப்போ ஒயிலாட்டம் இப்போ ஆட போகிறீங்க. ஓகே, அதை பற்றி வேற என்ன ஏதாவது இருக்கா சார்? இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி அறுப்பறுத்து அந்த தலையில் சுமந்து எதுவும் போட்டு கலப்பார உட்காருவாங்க. அப்போ உட்காரும் போது அவங்க கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆடின ஒயில தான் இந்த அறுவடை ஒயில். ஓகே, அதுதான் இந்த ஒயிலாட்டம். இப்போ எங்கள் எல்லாருக்குமே கலப்பாக இருக்குது. பொங்கல் செலிப்ரேஷனாக பண்ணி எங்களுடைய கலைப்பு எல்லாத்தையும் வந்து இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடி வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகேவா? மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் த மியூசிக்.
சொன்னாரு ஃபர்ஸ்டே, உங்களோட களைப்பு எல்லாமே வந்து இந்த டான்ஸை பார்த்தா போயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே எங்களுக்கு இருந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு உங்களோட டான்ஸை பார்த்தோன்னே. அடுத்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் வேற நம்மளுக்காக வச்சிருக்காங்க. இதை வந்து இந்த அண்ணன் தான் லீட் பண்ண போறாரு. அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அண்ணன் சொல்லுவார். இந்த மாட்டுக்கொம்பை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2-3 கலை தான் ஆடும். ஏன்னா உறவுகள் கலைக்குழும் ஒரு 2 டீம் ஆடும். ஏன்னா இந்த மாட்டுக்கொம்பை வந்து அசைவு எப்படின்னா, மாடு ஜல்லிக்கட்டு அடக்கும்போது குத்தும் போது அதுக்கான அசைவு தான் மாட்டுக்கொம்பு ஆட்டம். ஓகே, அப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஹார்ட் கோர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. ஓகே, நீங்கள் இவ்வளோ நேரம் ஆடினெல்லாம் பார்த்து எனக்கும் ஆடணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்குது. ஒரு 2 ஸ்டெப் எனக்கு சொல்லி தரீங்களா? ஓகே, எனக்கு சொல்லித்தாங்க. 2 3 ஷாட். அப்பா இதுக்கே எனக்கு டயர்டாக இருக்குது. நீங்களே எப்படி இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸோட இவ்வளோ பவரோட ஆடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் த பெர்ஃபார்மன்ஸ்.
ஆடியன்ஸ் கிட்ட அதுக்கு முன்னாடி கேட்டுடலாம் இதை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த ஆட்டத்தெல்லாம் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்காங்களா, இல்லை இதுலேருந்து என்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட போய் நம்ம கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். இங்கே பாப்பா கிட்ட கேட்கலாம் ஃபஸ்ட்டு. பாப்பா பாப்பா உங்கள் பேர் என்ன? பத்மாவதி. பத்மாவதி. இந்த மாதிரி டான்ஸ்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. இப்போ ஒரு மாட்டு கொம்பு வச்சு ஆடினாங்களா, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சரி, இவங்களோட டான்ஸ் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? சூப்பராக இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? சரி, ஓகே. இந்த அக்கா கிட்ட கேட்கலாம். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்து, சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது விஷயம்லாம் பார்த்தீங்களா இதில்? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற யாருக்கிட்ட கேட்கலாம்? நிறைய சின்ன பசங்க தான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதில் இந்த பையன் ரொம்ப இந்த பையனான்னு தெரியல, ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தான். சொல்கிறான், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஆடியன்ஸும் வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுறோமோ அதே அளவுக்கு இங்கே இருக்க ஆடியன்ஸும் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இன்னும் டயர்டே ஆகாமல் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இங்கே வாங்கல. சரிண்ணே. இப்போ அடுத்து இவ்வளோ நேரம் பவராக கொடுத்தீங்க, அடுத்தும் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்னும் நல்ல பவராக தான் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அடுத்தது நாங்கள் பண்ண போகிறது வந்து மலைவாழ் மக்கள் ஆடக்கூடிய ஆட்டமான மான் கொம்பு ஆட்டம். அதாவது ஒரு வகை சிலான்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டத்தை நாங்கள் ஆட போகிறோம். மான் கொம்புனா அந்த படத்தில் இப்படி வச்சுட்டு இருப்பாங்களே, அதுதானே? கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம மாட்டு கொம்பு பார்த்துட்டோம், இப்போ மான் கொம்பு ஆட்டம் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட்.
வாங்க. இந்த மூமெண்ட்லேயே ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் ஒன்று போட்டிங்களே, அப்படியே ஏதோ அப்படியே துப்பாக்கி சுடுற மாதிரி அந்த ஸ்டெப்பு 100 அடி போகிறாங்களே, எல்லாரும் கேட்குறாங்க. விசில் அடிச்சாங்க நீ அந்த ஸ்டெப்புலாம் போடுறப்ப பார்த்துக்கோங்க. எல்லா பசங்க நீ தானே விசில் அடிச்சிங்க, அந்த ஸ்டெப்பு திருப்பியும் போட போகிறாரு. ரெடி, விசில் இப்போ வரணும், விசில் வரணும். சூப்பர்ண்ணே, செம்ம ஸ்டெப்பு. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி அவ்வளோ சத்தா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பசங்களாம் பார்த்தா அவனுங்கெல்லாம் பேச்சு கூட வந்திருக்காது, ஆனா விசில் அடிக்கிறானுங்க. இந்த விசிலுக்காகவே இவங்க வந்து அடுத்து இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்களாம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த கலைஞர்ல இருந்து ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்ல போறாரு. அடுத்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கீங்க எங்களுக்காக? அடுத்ததான் பெரிய கொம்பு நாங்கள் ஆட போறோம். இது ஒரு வகையான பார்த்தீங்கன்னா சிலம்பு ஆடுவாங்கல்ல, சிலம்பு மாதிரி இது ஒரு மாதிரியான ஆட்டக்கலை. ஓ, சிலம்பு ஆட்டத்திலேயே டான்ஸ் கலந்து ஆட போறீங்க. ஓகே பசங்களா எல்லாரும் இருக்கீங்களா? அடுத்து வந்து சிலம்பாட்டத்துல டான்ஸோட ஆட போறாங்களா? நீங்களும் வேணா அங்கே நின்று ஆடிக்கலாம். ஓகேவா? அந்த பர்மிஷன் உங்களுக்கு இந்த டான்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட். போது அங்க ஆடுவீங்களே, இந்த வாட்டி ஆடாம போயிட்டீங்க. யாரெல்லாம் தான் பார்த்தேன். நீங்க காலையில இருந்து எடுக்கும் எங்களுக்கு பேஜரா இருக்குது. நானும் ஒரு குச்சி ஒன்று உஷார் பண்ணிட்டாங்க போயிட்டு. இப்போ என் கூட நீங்க எனக்கு சொல்லி தரணும் வந்து ஒரு ஸ்டெப்பும். சரி வேணாம். ஓகேவா? ஆடலாமா? பொறுமையா மாத்துங்க. நீங்க ஆடுறது கூட பரவாயில்ல, நான் ஆடுறதுக்கு இவனுங்களே எது கத்துறானுங்க எனக்கு தெரியல. சரி, இந்த கும்பல் அப்படிங்க வாங்கல, அந்த ஆடின கும்பல் விசிலச்ச கும்பல்லாம் இங்க வரணும்.
இப்போ ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வயசுலேயே இந்த பசங்க செம்மையா ஆடுறானுங்க. சும்மா தான் பார்க்குறாங்க, அதை பார்த்து எப்படி ஆடுறாங்க. இப்போ அண்ணன் கூட சேர்ந்து இந்த பசங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ணா ஸ்டார்ட்ண்ணே. ஏய் 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 Hey!
வின் டிவியோட பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நம்ம கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உறவுகள் கலைக்குழு நம்ம கூட இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் இருக்க எல்லாரையுமே வந்து என்ஜாய் பண்ண வச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன பொங்கல் நினைக்கிறீங்க, வின் டிவிக்கு வந்திருக்கீங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லலாம்ல? இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வின் டிவிலையும் இந்த கலைக்குழு ஏற்றுனதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உண்மை ஒரு விஷயம் சொன்னோம் என்னன்னா, இப்போ வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆகிற நம்ம வேர்ல்டில் இன்னி வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை பின்பற்றி அதை பாதுகாத்து வச்சுட்டு இருக்க இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம தமிழ்நாடு சார்பாக. ஸோ இதே மாதிரி நிறைய ஷோஸ் நீங்கள் பண்ணணும், இந்த கலையை உலகம் முழுக்க நீங்கள் பரப்பணும் அப்படிங்கிற ஆசையோட இன்னைக்கு நம்ம ஷோ முடிவடையுது. ஸோ ஆடியன்ஸும் வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க கை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கலோ 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 லாஸ்ட் ஒரு அடிச்சுக்கலாமா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம வின் டிவி சார்பாக உறவுகள் டீம் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே லேடிஸ் கூட ஆட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் எங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சின்னதாக மூவ்மெண்ட் போட்டால் குரூப் டான்ஸ் ஆடலாம். நானும் ஆடுறேன் உங்களுக்காக. கேமராங்க இங்கே வா. ஆடுங்கா தமிழர் திருநாள் பொங்கல். அவங்ககிட்ட போய் ஆடு, அவங்ககிட்ட அக்கா ஆடுறாங்களா? இன்னைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எல்லா பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வின் டிவிக்கு நீங்கள் பொங்கல் வாழ்த்தும் சொல்லலாம். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அக்கா கிட்ட முதல்ல மைக் கொடுக்க போகிறேன். அக்கா உங்கள் பேருக்கா? என் பேர் ரேகா. ரேகா அக்கா வந்து இப்போ நம்ம வின் டிவிக்காக பேச போகிறாங்க பொங்கலை பற்றி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் செலிப்ரேஷன் இன்னைக்கு சூப்பரா போச்சு. நம்ம நிறைய இந்த பாரம்பரிய இசை கலைகள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஆடின பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டோம். அவங்க குத்துல இந்த ஊர் தலைவரே வந்துட்டாரு. இந்த திருவிழா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்க்கலான்னு வந்திருக்காரு. அவரு நம்மளுக்காக சில விஷயங்கள் சொல்ல போறாரு, பார்க்கலாம். அன்பார்ந்த நம்முடைய விளாங்காடு பக ஊராட்சி வருகை தந்திருக்கும் வின் டிவியுடைய நிர்வாகத்திற்கும் அதில் பணிபுரிய அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வின் டிவி பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான ஒரு டிவி. குழந்தைகளும் பெரியவர்கள் வரை ரசித்து பார்க்கின்ற இந்த வின் டிவியை எங்கள் ஊராட்சிக்கு வழங்கிய வின் டிவி நிர்வாகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காலை முதல் மாலை வரை மிக நல்ல முறையில் பொங்கல் வைத்து கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மிக நல்ல முறையில் விளையாடிய கலைஞர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களோடு வருகை தந்திருக்கும் துணைத் தலைவர், வார்டு மெம்பர் அனைவருக்கும் நன்றி கூறி, எங்கள் கிராம மக்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக எங்கள் கிராமத்திற்கு வருகை தந்து வின் டிவியை நேரடியாக வருகை தந்து பொங்கலை வைத்ததற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த 2016ஆம் ஆண்டு நீங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் சீரோடும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று வின் டிவியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஹாப்பி பொங்கல் மேடம். எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொங்கல் வச்சோம். பொங்கலும் வந்து சூப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறமா கிராமிய கலைஞர்களோட கலை நிகழ்ச்சியை பார்த்தோம். பறையாட்டம், ஒயிலாட்டம், மான் கொம்பாட்டம், மாடு கொம்பாட்டம், இந்த மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். மீண்டும் ஒரு முறை வின் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்கள்.